வெல்கம் டு மேஜிக்கல் திங்ஸ். நான் உங்கள் மோகன்குமார். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாக ஒரு வெயிட் பண்ணியிருக்க ஒரு திருவிழாக்காக தான் வந்திருக்கோம். ஏன்னா இதை லாஸ்ட் இயரில் வந்து நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் இயரில் நம்மளால் எடுக்க முடியல. இந்த வாட்டி வந்து நம்ம ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாமே முன்னாடியே பர்மிஷன்லாம் கேட்டிருக்கோம். நம்ம எல்லா பர்மிஷன் வந்து கிளியராக இருக்குது. ட்ரோன் ஷாட்டெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ட்ரோன் வீடியோ சேனலில் வந்து நம்மளுக்கு வந்து அப்லோட் பண்ணுறோம். அந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓஸ்மாவில் எவ்வளோ கவர் பண்ண முடியும் ப்ரோக்ராம் எல்லாம் இன்னும் ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் உள்ள. அதெல்லாம் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஆந்திராவில் இருக்கிற திருப்பதி டிஸ்ட்ரிக்ட் கீழே வரது தான் இந்த சத்திவேடு. இந்த சத்திவேடில் இருக்கிற திருவிழா பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு திருவிழா. இந்த திருவிழா பார்த்திங்கன்னா 2 நாள் நடக்கும். இந்த 2 நாள் திருவிழா நடக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பெரிய வெஹிக்கல்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் ரோடில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கு நம்ம வந்து பேரலாக வந்து சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். 2 டேஸில் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம இங்கே இருக்கிறதும் ஃபஸ்ட்டு டேயில் வந்து இன்றைக்கி நைட்டு தான் வந்து சாமியை வந்து ஊர்வலம் வந்து வருவாங்க. அதில் வந்து இதுதான் பார்த்திங்கன்னா மெயின் இந்த இடத்துல ஒரு ஐகானிக் பிளேஸ்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு வாட்ச் டவர் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ரொம்ப பழைய காலத்து ஒரு வாட்ச் டவர். இந்த டவர் வந்து இந்த ஊருக்கு வந்து ஒரு ஐகானிக் பிளேஸ் மாதிரி இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் இந்த ஊருக்கு வரத்துக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இந்த மெயின் என்ட்ரன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா செட் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. திருவிழாவில் என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா நிறைய என்ஜாய். எங்கள் பசங்களுக்கு வந்து நிறைய பொம்மைகள் கிடைக்கும். 2 நாளில் வந்து நிறைய ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு சாமியை வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து போகிறதுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். இந்த லைனில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து சரியான கூட்டம் இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு அம்மன் வந்து இந்த அலங்கார அம்மன் இன்னும் ரெடி ஆகலை. அதனால் பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நைட்டு தான் அந்த அம்மன் வந்து ரெடி ஆகிட்டு ஊர்வலம் வந்ததுக்கப்புறமா நாளைக்கு காலையில் வந்து இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க. இப்போ வந்து இங்கே இருக்கிற இந்த கோயிலில் வந்து சாமியை பார்த்துட்டு எல்லோரும் வந்து போயிட்டுருப்பாங்க. சரி, நம்ம வந்து எந்த இடத்துல சாமி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம். இதுவே வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட் செட்டிங்லாம் பார்த்துட்டு இந்த லைட் செட்டிங் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மணிகுண்டு டவர் வந்து பார்த்துருப்போம். அந்த மணிகுண்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டிங்கெல்லாம் வச்சு ரொம்பவே வந்து அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்க அப்படின்னா சாமி வந்து இந்த வீட்டில் தான் வந்து பிறந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த இடத்துல. அதனால் அந்த வீட்டாளுங்க மட்டும்தான் சாமியை வந்து தலைமையில் தூக்கிட்டு வருவாங்க. அது ரொம்பவே விசேஷமான ஒரு விஷயம் இங்கே. அந்த விஷயத்தை அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து கொண்டு வருவாங்க சாமியை. மாட்டு வண்டியில் இல்லைன்னா டிராக்டரில் அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. இல்லை ரதம் மாதிரி இழுத்துட்டு வருவாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சாமியை வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா அந்த சாமியை மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் தலை மேலே வச்சு தூக்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டாளங்களே கொஞ்சம் தூரம் கழிச்சு மறுபடியும் வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தூக்கிட்டு நாளைக்கு காலையில் வரைக்கும் இதை தான் பண்ணுவாங்க. நாளைக்கு காலையில் சாமியை வந்து அந்த கோயிலாண்ட மறுபடியும் வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா வந்து சாமியை வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப விசேஷமாக நடக்கிறதால நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த டான்ஸ் இது பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து வேஷங்கள் போட்டுட்டு வர்றது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த ஃபுட்டேஜஸ்லாம் வந்து நான் போடுறேன். அதெல்லாம் வந்து பாருங்கள். கேரளா மேலே மாதிரி வச்சுருந்தாங்க. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது எல்லாமே நான் உங்களுக்கு ட்ரோன் ஷாட்டில் வந்து இருக்கிறத ஆட் பண்ணுறேன். அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். சத்தியோட கங்கம்மா ஜாத்தரை பற்றி வந்து பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப் ஏமா.